அட என்ன மாமே, நீ சொன்ன ஐடியா சரியா வருமாடா? சரியா வரும் மாமே. இந்த பாரு, அந்த ஷோட முக்கியமான விஷயம் அவங்க போட்டிருக்கிற கடல் கண்ணி ட்ரெஸ். அதை திருட்டிட்டோம்னு வச்சுக்கேன், நாளைக்கு ஷோ சொதப்பி எல்லா கூட்டமும் நம்ம பக்கம் வந்துடும். ஏறு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். இருந்தாலும் பீதியில பேதியாகி பேண்ட் நாரியும் போல் இருக்க. பரவாயில்ல, ஏறுங்க மாமே. அம்மா மாமே உசுன்னா ஜாக்கிரதை. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? நான் இருக்கு. சரி, நீ இந்த பக்கம் போ, நான் அந்த பக்கம் போறேன். இத பாரு கிங்காங், உனக்கு பிடிச்ச பச்சை வாழைப்பழம், தேங்காய், கேரட் எல்லாமே கொண்டு வந்திருக்கேன். சமத்தா சாப்பிட்டு படுத்து தூங்கணும். ஓகே, குட் நைட். நம்மளுக்கெல்லாம் சரக்குக்கு சைடிஸ் கிடையாது, சைடிஸ்க்கு தான் சரக்கு. என்ன பண்ணீங்க? அப்பா பாவம்டா, இதையாவது குடுறா. டேய் பாவம்டா, டேய். பத்தால குடிச்சிட்டு வழக்கம் போல அவன் பேச்ச கட்டி இறங்கியிருக்கான். என்ன ஆக போதோ, எங்க போய் முடிய போதோ. அம்மா நான் தெரியாம வந்துட்டேன். டேய் நீ திருடல்ல? நீ மேஜிக் தானே? டேய் நான் கேட்டதுக்கு பதில் சொல்றேன். முதல்ல நான் கேக்குறது நீ பதில் சொல்லு. ஆமா நான் மேஜிக்கிட்டேன். ஆமா நான் திருடன் தான். நீ எதுக்கு இங்க வந்த? நீ எதுக்கு வந்த? நான் ஒரு துணி எடுக்க வந்தேன். டேய் துணி எடுக்க என்ன ஜவுளி கடையா? டேய் ஏன் தொழில் விஷயமா ஒரு துணி எடுக்க வந்தாடா? நானே என் தொழில் விஷயமா பணம் திருட வந்தேன். சரி நீ போய் தனியா திருடு. போக மாட்டேன், நீ வா. நான் வர மாட்டேன். வரலன்னா கத்துவேன். ஏன்டா? நீ யார்கிட்டயே காட்டி கொடுத்துட்டா? சரி வா, ரெண்டு பேரும் போய் சேர்ந்து அவங்க வேலையை பாப்பா. பாப்பீங்க. அப்படின்னா என் வேலையை யார் பாக்குறது? நீயா? நான் தான். ஓ வேலை என்ன? நீ துணி எடுக்க வந்திருக்க. ஆமா. நீ பணம் எடுக்க வந்திருக்க. நான் பாட்டில் எடுக்க வந்திருக்கேன். கரெக்டா? கரெக்டான்னு எங்கிட்ட கேக்குற? அப்படியே பின்னால வாங்க, அவங்க காட்டுறேன். ஏண்டா என்னடா அது? அவன் வீட்டுல திருடுறதுக்கு அவனே ரூட்டை காட்டுறான். அப்படின்னா நம்மளுக்கு சுக்கரம் உச்சத்தில் இருக்கான்னு மூடு. திருட வந்த இடத்துல ஜோசிய வர வாடா. சரி வாங்க. என்ன திடீர்னு கேட்ட போடுற? என் பொண்ணு வராயா? உங்களை எல்லாம் பார்த்து கத்தி கதறிட்டா மாட்டிக்குவீங்கல்ல? ஆமா 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 ஆமா. ராஜா, என் பொண்ணு மேல நீ ரொம்ப நாளா வெறி பிடிச்சு தெரியல மாமா. மாப்பிள மாமா நான் சொல்றேன், என் பொண்ணுகிட்ட உடனே போய் உள்ளாம ஓபன் பண்ண. நிஜமா தான் சொல்றேன். சத்தியமா சொல்றேன். உடனே சம்பந்தம் பேச இடமாடாது. வந்த இடத்துல வேலையை முடிக்கணும். வாங்கடா. ஏன்டா பீரோல உடைக்கிற? இந்த சாவி முறைப்படி எல்லாத்தையும் திருடிட்டு முறவாசல் வெளியே போடா. மாம்சு மாப்பிள எப்படி மாமா இப்படி திறந்த புத்தகமா இருக்கீங்க? எல்லாம் ஒரு உள்நோக்கம் தான். எது? மனிதாபிமானம் தான் மாப்பிள. அப்படியா? இது என்னது? மாமா என்ன பேசிக்கிட்ட பூச்சி மருந்து அடிக்கிறீங்க? பூச்சி மருந்து இல்ல மாப்பிள, கிளாமர் ஆப்பிள் சென்ட். எதுக்கு எனக்கு அடிக்கிறீங்க? இத போட்டுக்கிட்டா என் பொண்ணுக்கு பிடிக்க. அப்படியா? அப்படின்னா மாமா இந்த கிராமர் ஆப்பிள் சென்ட அக்கத்துல மட்டும் இல்ல எல்லா பக்கத்துலயும் அடிங்க. ஐயோ நீங்க போங்க, நான் என் பாட்டுல தேடி ஒரு பெக்க அடிக்கிறேன். சரி. இழுக்குது. ஐயோ குரங்கு பொடி நடையா கூட்டி போகுது. ஐயா ஆராய்ச்சி வந்து காப்பாத்துக்கிறேன். அம்மா கிளாமர் ஆப்பிள் செண்டு உன் பொண்ணுக்கு மட்டும் தானே பிடிக்கும் சொன்ன நீ. என் குரங்குக்கு ரொம்ப பிடிக்குமே. ஏண்டா முதல்ல சொல்லல? சொல்லுவாங்க. ஏண்டா நீங்க வருவீங்க, ஒருத்தன் பீரோ உடைச்சு பணத்தை அடிச்சுட்டு போவான், நீ சண்டை அடிச்சு பொண்ணை தள்ளிட்டு போவ, நாங்க உட்காந்து போட்டோ பிடிச்சிட்டு போமா. எவன் வந்தாலும் கடைசியில நாங்க குரங்கு விருந்து வச்சு தான் அனுப்புவோம். கிளாமர் ஆப்பிள் இது யாரு?
குரங்க பிட்லாம் அப்படியே வருது முருகா. மாமே ஆ, ஆ. உங்களை பார்க்கவே பாவமா இருக்கு. ஆமா, குரங்கே எந்த அளவுக்கு புறாண்டிடுச்சு? அது என்னோட குரங்கோட போட்டு அதை பத்தி கேட்காத டாக்டர்மா. வாட்ஸ் திஸ் நான்சென்ஸ்? ஐயோ ஆரம்பிங்கன்னு சொன்னமா, தப்பா நினைக்கிறீங்களா? அதானே பார்த்தேன். ஆ, குரங்கு கொஞ்சம் கடுமையா தான் கடிச்சு வச்சிருக்கு. ஆமா. இந்த டேப்லெட் இன்னும் 2 நாளைக்கு கொடுங்க. ஜிஹெச்சுக்கு கூட்டிட்டு போய் 100 குரங்கு ஊசி போடுங்க. ஏற்கனவே குரங்கு பிராண்டு 2000 ஊசி போட்ட மாதிரி இருக்கு. இதுல எக்ஸ்ட்ரா 100 ஊசி வேறயா? ஓகே, ஃபீஸ் கொடுங்க. ஆமா, உங்களுக்கு பிசி வேற தரணும்ல. நம்ம ஆட்டோக்கார தம்பி எங்க இருக்கான்னு கொஞ்சம் பாருங்கம்மா. யார் பத்த பிள்ளையோ நம்ம பிரச்சனையை பூரா தீர்த்து வைக்கலாம். வேண்டாமடா, ஒழுங்கு மரியாதை உள்ள போ. மனசுல எதை நினைச்சு ஆடிக்கிட்டு இருக்கான், உள்ள போ. டேய் கிங் காங், சொன்னா கேளு, ஒழுங்கா கூட்டுக்குள்ள போயிடு. என்னாச்சு? வழக்கம் போலதான் காலையில இருந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்கான். ஒவ்வொரு நாளும் இவனை அடக்கிறதுக்குள்ள பெரும் பிரச்சனையா போயிடுது. டேய், பா. என்னடா அது? என்ன யாருக்கும் அழகாத இந்த குரங்கு உன் குரல் கேடான பவ்யமா ஓடுது. உனக்கும் கிங்காங்க என்ன சம்பந்தம்? அது என்னோட குரங்கோட போட்டோம்ல, உனக்கு வேணாம். ஆமா, அந்த கடல் கண்ணியோட Dress ஆட்டை போட்டு வந்தோம்ல, இன்னியோட அவங்க பொழப்பு. இன்னைக்கு சாயந்தரம் பாரு, நம்ம ஷோ தான் ஹவுஸ்ஃபுல். அந்த பக்கம் யாரும் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. என்ஜாய். உள்ள போல நீ போதும். கிளாமர் அப்பில் சேம் அப்பில். உன்னையும் விட்டு வைக்கல அந்த குரங்கு. அப்பா, ஏன் சார் கொலை பண்ணானே சென்னையில பண்ணக்கூடாதா? திருச்சியில வந்தா ஏன் பண்ணணும்? ஏன் அங்க இருந்து இங்க வர்றதுக்கு 5 மணி நேரம். கார்ல வந்து குறுக்கல் நொறுங்கி போச்சு சார். கரெக்டா எத்தனை மணிக்கு கொலை நடந்தது? நேத்து ஈவினிங் 4 மணிக்கு சார். பாத்தாளா, குறிச்ச டேட்ல குறிச்ச டைம்ல கரெக்டா போட்டு தள்ளிட்டானே. ஏன் இவனை தான் போட்டு தள்ள போறோம்னு பேரு அட்டத்துல அன்னைக்கு எடுத்திருந்தோம்னா இன்னைக்கு அழகா காப்பாத்திக்கலாமே. அடுத்த கொலைக்கான தேதி டைம் எல்லாம் குறிச்சு வச்சுட்டு போயிருக்கான். இன்னும் ஒரே நாள் தானே டைம் இருக்கு. ஒரு நாளா? ஏன் ஒரு 2 மாசமா டைம் கொடுக்கணுமா? நம்ம நிலைமை தெரியாம ரொம்ப ஸ்பீடா இருக்கான். ஆமா, கொலை நடந்திருக்கிறத முதல்ல பார்த்த விட்னஸ் யாரு? நான் தான் சார் பார்த்தேன். பங்காளிக்கு பிரியாணி வாங்கிட்டு வந்தப்போ. எங்க அந்த பக்கம் போறீங்க? இந்த பக்கம் தியேட்டர் இருக்கு, இங்க போங்க. இல்ல பிளாக்ல டிக்கெட் வாங்கினேன். யோ, பார்த்தா சிட்டிக்கார மாதிரி கருப்பு கண்ணாடி எல்லாம் போட்டிருக்கீங்க. பிளாக்ல வாங்கினாலும் ஒயிட்ல வாங்கினாலும் ஒரு பக்கம் தான் படம் காட்டுவாங்க. இந்த பக்கம் போங்க. யோ, நான் பாட்டுக்கு சொல்லிட்டே இருக்கேன், கொஞ்சம் கூட அறிவில்ல அப்படின்னு சொல்லி நான் தான் சார் அவனை தரன்னு இழுத்துட்டு போய் வெளியில தள்ளிட்டேன். இவரையும் வண்டியில் ஏற்றிக்கோங்க. இவரும் நம்ம கூட சென்னைக்கு வர்றாரு. சார், நான் எந்த தப்பும் செய்யல சார். அப்படியே ஜெயில போறதுனாலும் திருச்சி ஜெயில போடுங்க சார். வீட்டுல தயிர் சாதம் வரும். உன்னை ஜெயில போடுறதுக்காக கூட்டு போலியா? கொலைகாரனை நீ தான் நேர்ல பாத்துருக்க. ஆமா. அவனை பத்தி அடையாளங்களை சொன்னீங்கன்னா கம்ப்யூட்டர்ல வரைஞ்சிருவாங்க. சரி சரி. அதுக்கப்புறம் முதல்ல கொலையானாரு சப் ரிஜிஸ்டர், அவருக்கும் இப்ப கொலையான ஆளுக்கும் என்ன சம்பந்தம்னு உடனடியாக கண்டுபிடிச்சாகணும். அதனால திருச்சி திருநெல்வேலி போலீஸை கொஞ்சம் முடுக்கி விடுங்க. ஓகே சார். யோ, கொலைகார கொடுத்த டைம்ல இன்னும் ஒரே ஒரு நாள் தான் பாக்கி இருக்கு. அதுக்குள்ள 3வது கொலை நடக்காம நாம் தடுத்தாகணும். கமான். ஏப்பா, துணியை கலாவணத்துக்கு சோ நிக்குன்னு சொன்னீங்கல்ல, துணியை கலாவணத்துக்கு கூட்டமே அதிகமா இருக்கு. அதான் எனக்கு புரியலையா? வழி வழியா? இங்க வாங்க. ஆமா, உள்ள அப்படி என்னதாண்டா நடக்குது? சோவா அது சொர்க்கையா? ட்ரெஸ் இல்லைன்னு உடனே அவங்க அப்படியே இறங்கிட்டாங்களோ? தேவையில்லாம இவளுக்கு வியாபாரத்தை நம்மளே டெவலப் பண்ணி விட்டோம் ஐயா. சரி, இப்படி செஞ்சா இந்த பொண்ணுங்க மாதிரியே நானும் ஜட்டி மட்டும் போட்டு சோ நடத்தவா? கல்லால கண்ட இடத்துல அடிப்பாங்க. ஏன் ரொம்ப கவலமா இருப்பணும்?